ஹலோ, இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் தண்ணி குழம்பு 3/4 கிலோ எடுத்துகிட்டு வந்தாங்க. 3/4 கிலோ வெங்காயம் போடலாம். நான் 1/2 கிலோ வெங்காயம் தான் போட்டேன். 1/2 கிலோ வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை ப்ளஸ் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தேங்காய் கடலை போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. அதுலேயே வீட்டில் இருந்துச்சா கறி மிளகுடி இருந்துச்சு, போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. அதில் கொஞ்சம் மிளகு எடுத்து வச்சாச்சு கறி வறுக்கிறதுக்கு. மீதி மிளகை கரைச்சி வச்சாச்சு. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகு ரெடி ஆயிடுச்சு. கறியை வதக்கி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கி கறியில் எடுத்து ஊற்றிட வேண்டியதான். நான் சட்டி சூடு பண்ண மாட்டேன், ஸோ அப்படியே எடுத்து ஊற்றிட்டு உப்பும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். அதில் எங்களுக்கு கூப்பர் கொஞ்சம் வேணும்னு சொல்லிவிட்டு உப்பு போடாமல் எடுத்து வைக்கணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கறி எடுத்து வச்சாச்சுங்க. கறி நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற மிளகை ஊற்றிக்க வேண்டியதுதான். நல்லா ஊற்றிட்டு நல்லா கொதி வரைக்கி விட்ருங்க. அந்த ஊற்றினோடனே உப்பு இருக்குதான்னு பார்த்து உப்பு கொஞ்சம் போட்டு, சிக்கன்னா சிக்கன் மசாலா போட்டுக்கங்க, மட்டன்னா மட்டன் மசாலா போட்டுக்கங்க. எங்களது சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இது போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஸ்மெல் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அதனால நான் சிக்கன் மசாலா எப்போவுமே போடுவேன். ஓகே, பாருங்கள், நுரக்கட்டிருச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் கறி தனியாக வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு தனியாக எடுத்தாச்சு. குழம்ப ஜஸ்ட்டு கருவேப்பிலையுமே வரமிளகாய் மட்டும் போட்டு தாளித்து எடுத்து கொட்டியாச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கறியை தாளிச்சிக்கலாம். கறி பாருங்கள் வடித்து வச்சுருக்கேன். அதே அப்படியே தான் வெங்காயம், மிளகாய், பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. போடுறாப்புல இருந்தால் இல்லைன்னா வரமிளகாய் போட்டுக்குங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிவிட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிங்க. வதங்கினதுக்கப்புறம் மிளகு எடுத்து வச்சுருக்கீங்களா, அந்த மிளகும் போட்டுக்குங்க. சிக்கன் அப்படிங்கிறனால சிக்கன் மசாலா போட்டுக்குங்க. அதுலேயே தேங்காயும் போட்டு, நாங்கள் தேங்காய் போடுவோங்க எப்போவுமே. தேங்காயும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கறி எடுத்து கொட்டிடுங்க. நல்லா ஒரு கொதி வரட்டு, மல்லித்தலை போட்டு தூவிடுங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுங்க. தண்ணி குழம்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கறியோடு சாப்பிட்டு அப்புறம் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு குழம்பு மட்டும் காமிச்சிருக்கிற, குழம்ப ஊற்றலைங்க.